கோயம்புத்தூர் கன்னிமாத்தூர் சார்பாக உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தா நீங்கள் எங்கேருந்து நான் வரீங்க? பாலக்காட்டுல. பாலக்காடு, கேரளாலேருந்து வரீங்க. ரைட்டு. இப்போ எங்கெங்கே சுற்றி பார்த்தீங்க, உங்களோட பயண அனுபவங்கள் இதில் பகிர்ந்துக்கலாம். நீங்கள் சாப்பிட்டது போனது, உங்களுக்கு மனதுக்கு நிகழ்ச்சியான சம்பவங்கள் இருந்தாலும் இதில் பகிர்ந்துக்கலாம். எதாக இருந்தாலும் சொல்லலாம். எல்லாமே நல்லா இருக்கும். எப்படி எல்லாமேனா எப்படி ஒருத்தமா 4 நாட்கள் எங்க கூட இருந்தது. எங்க போனீங்க? முதல்ல எங்க போனீங்க? பிரேக்கராஜ் அது என்ன சங்கமம், திருவேணி சங்கமம், அங்க போயிருந்தோம். நல்லா இருந்தது. அங்க கொஞ்சம் சில சௌகரியம் அங்கே இல்ல. இதுல இப்ப கும்பமேளா நடந்ததுனால நம்மளுக்கு கொஞ்சம் இது பண்ணல, மற்றபடி பரவாயில்ல, நல்லா இருந்தது. திரும்ப நம்மளுக்கு அந்த அயோத்தி போனோம். அயோத்தி போனோம், நல்லா இருக்கும். டைம் நல்லா இருந்தது, ஃப்ரீயா இருந்தது. அவ்வளோ பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. ராமரை பார்க்கறது, கோயிலை பார்க்கறது ஃப்ரீயா இருந்தது. நம்மளாம் நல்லா இருந்தது. நீங்க கூட்டு போனதும் நிறைய கூட்டு போனீங்க, இதுவும் இல்லாம அது முடிச்சுட்டு தங்குற இடமும் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சின்ன சின்ன அசௌகரியம் இருந்தது, அது பரவாயில்ல. சாப்பாடு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்களால முடியுது சாப்பிட, உடல் நடனம் முடியல. அதுக்கப்புறம் இந்த கயால தர்ப்பணம் சூப்பரா இருந்தது. மனசு ரொம்ப திருப்தியா இருந்தது. நல்லா அவரும் ஐயரும் நல்லா பண்ணி கொடுத்தாரு. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பூஜையும் நல்லா இருந்தது. போய் வர சௌகரியம் நல்லா இருந்தது. எந்த சௌகரியமும் இல்லை. இந்த சௌகரியம் குறையில்லை. அது புத்தகையா போனோம். புத்தகையும் நல்லா இருந்தது. டைம் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயணத்துல உங்களுக்கு திருப்தி. ஆமா, பயணம் ஓகே. அதில் இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கேட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி சந்தோஷம். அம்மா சொல்லுங்க. நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. உங்களுக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல. உதவியாளர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்களா? வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வண்டி வசதி, எல்லா வசதியுமே ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இது கைடும் ஏற்பாடு கைடும் நல்லா இது பண்ணாங்க. எல்லாம் காட்டி கொடுக்க வாய்ப்பெல்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா? புஷ்பாலர் எல்லாமே ஹெல்ப் பண்ணீங்க. எனக்கு கூட்டு போனவங்க நீங்கள் எல்லாம் 3 பேருமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இங்க கூடியதான் இருந்தாங்க. எல்லாத்துக்குமே இது பண்ண முடியாதுங்க. நாமளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா? அதனால நாம எல்லாரும் கூடயுமே எல்லாருமே இருந்தாக்க அவங்களுக்கே ஒரு இது வந்துடும், முடியாது. இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒதுங்கி இருக்கிறோம். இப்போ கும்பலா போகும்போது எல்லாமே கும்பலா போயிடுச்சு. அவங்களுக்கு வர இது பண்றவங்களுக்கு இது தெரியாது, அந்த சலிப்பு தெரியாது. சும்மா அவங்கள போட்டு பண்ணிக்கிட்டே இருந்தவங்க கேட்டீங்கன்னா இது ஆயிடும். அதனால அதுல இருந்து நாமளும் கொஞ்சம் ஒதுக்கி இருந்தா கூட மற்றபடி உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா நல்லா தாராளமா எல்லாமே 3 பேருமே எங்களுக்கு எல்லாம் பண்ணீங்க. இவர் எதுவாக இருந்தாலும் கேட்டா அவரும் சொல்லிட்டு இருந்தாரு, நீங்களும் சொன்னீங்க, அக்காவும் எல்லாமே கூட்டு போனா எல்லாம் எந்த இடைஞ்சலும் இல்லை. பயணத்துல எங்களுக்கு திருப்தி. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்லை, பிரச்சனையே கிடையாது. பயணங்கள்ல சந்தோஷம். டைம் பத்தல. சரி, அது மட்டும் தான். ஓகே. கன்னிமாத்தூர் சார்பாக காசி புனித யாத்திரை கூட்டிட்டு வந்தேன். எங்க இருந்து வரீங்கம்மா? பாலக்காடு. சரி சரி சரி. தரிசனம் எல்லாம் நல்லா காமிச்சாங்களா? சொல்லுங்க. அப்புறம் சாப்பாட்டு விஷயம் எல்லாம் எப்படி இருக்கு? நீங்களாவது சொல்லுங்க, என்னென்ன பார்த்தீங்க? உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சமான நிகழ்ச்சியாக நடத்துறேன். இது வரைக்குமே பார்த்தது இல்லையா? சரி. எங்க கூட பயணிச்ச எங்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கன்னிமாத்தூர் சார்பா உங்களை காசி புனித யாத்திரை அழைச்சிட்டு வந்திருந்தா எங்க டீம்ல நீங்க தான் ரொம்ப
இளமையா வந்திருக்கீங்க. உங்களுடைய அபிப்பிராயம், உங்களுடைய அனுபவங்களை இதுல நீங்க சொல்லலாம். இளமையெல்லாம் இல்ல, 50 வயசு ஆயிடுச்சு. இளமையெல்லாம் கிடையாது. இருந்தாலும் நம்ம டீம்ல நீங்க தான் இளமை. நல்லா திருப்திகரமா இருந்துச்சு. 19ஆம் தேதி நம்ம கிளம்பணும். 19ஆம் தேதியிலேருந்து ஒவ்வொரு நாளும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு பண்ணி கொடுத்தீங்க. சாப்பாடு அது மாதிரி ஒவ்வொரு டைமும் அருமையான சாப்பாடு கொடுத்தீங்க எங்களுக்கு. பிரயாணத்தில் முன்ன பின்ன இருக்கணும்னு நினைச்சாலும் சாப்பாடு திருப்தி பண்ணி விட்டுருச்சு எங்களுக்கு. மெயின் விஷயம் சாப்பாடு தான். ஏன்னா வயிறுக்கு சேரலைன்னா பெரிய அந்த யாத்திரையே செய்ய முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக வயிறுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத சாப்பாடு கொடுத்தீங்க. அது வரைக்கும் உங்களுக்கு சந்தோஷம், உங்கள் டீமுக்கும் சந்தோஷம். டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 பேர் போட்டு ஓரளவு நல்லா ஃபாலோ பண்ணீங்க. யார் யார் எப்படி வர்றாங்க என்ன அப்படின்னு அந்தந்த இடத்துலையும் இது பண்ணி டீம் பக்காவாக பண்ணீங்க. அதுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. சுற்றி காமிக்கிறது எல்லா இடத்துலையுமே எங்களுக்கு திருப்தி என்னவோ அதன்படி செஞ்சு கொடுத்தீங்க. அந்த விஷயத்துலேயும் நன்றி. 25ஆம் தேதி முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு 25 நைட்டு கிளம்பிட்டோம். 2 நாள் பயணம் சந்தோஷமாக போயிட்டு இருக்கோம். தர்ப்பணமெல்லாம் கொடுத்தீங்களா? கொடுத்தோம். அந்த கையால கொடுத்தோம். நல்லா சிறப்பாக பண்ணி வச்சாங்களா? சிறப்பாக பண்ணிட்டீங்க. நாங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே இருந்துச்சு. தரிசனமும் அது மாதிரி எல்லா இடத்துலையுமே சிறப்பாக இருந்துச்சு. வேற சொல்ல விரும்புறீங்களா? இல்லை, இதில் குறைகள் இருந்தால் சொல்லலாம். குறைகள் இது வரைக்கும் இல்லை. ஆமாம், ஊருக்கு வந்து சேர்ந்து அன்னைக்கு நைட் போயிடுவோம் ஊருக்கு. எந்த குறையும் இல்லை. பயணம் வந்து நல்லா இருந்துச்சு. பிரயாணமும் நல்லா இருந்துச்சு. சாப்பாடுகள் நல்லா இருந்துச்சு. தங்கு மேலும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எந்த குறைகள் இருந்தாலும் சொன்னோடனே உடனே அதை வந்து திருப்தி பண்ணி கொடுத்துட்டீங்க. அது வந்து எங்கள் உதவியாளர்கள் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதான் சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. தண்ணி வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த செகண்ட் தண்ணி உதவியாளர் கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணிட்டாங்க. பயணத்தில் உங்களுக்கு திருப்தி? பயணத்தில் திருப்தி. நன்றி. ஓகே.